ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாலா வீட்டு சமையல். இன்றைக்கி ரெசிபி எதுவும் இல்லைங்க. லாஸ்ட் வீடியோவில் லைனிங் ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறதுன்றத கட்டிங்க நம்ம பார்த்தோங்க. இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸோட மெயின் ஃபேப்ரிக் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாங்க. ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. நம்ம ப்ளவுஸை நம்பி ஸ்டிச் பண்ணுறதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். மனசுக்கு ரொம்பவும் திருப்தியாக இருக்குங்க. எடுத்த உடனே யாருமே கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதில்ல. நீங்கள் தைரியமாக ஸ்டிச் பண்ணுங்க. ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கும் போது என்ன மிஸ்டேக் வருதுன்றதை இதை பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாங்க. வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட பின்பக்கத்தை, அதாவது பேக் பார்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோங்க. ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லைனிங் கிளாத்தை நல்லா அயர்ன் பண்ணிவிடுங்க. எந்த ரிங்கிள்ஸும் இருக்கக்கூடாது. ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம், அதாவது ரைட் சைடு மேலே இந்த லைனிங் கிளாத்தை வச்சு லே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பின் பண்ணுங்கள். அதாவது எல்லா டேர்னிங்லேயும் நீடில் இல்லைனா குண்டூசி இல்லைனா பின் எதுவாதாலையும் எது அவைலபிளோ அதை குத்தி விடுங்க. அப்போ தான் மூவ் ஆகாமல் இருக்கும் கிளாத்து. அப்போவும் ஷேப் நல்லா வரும். இப்போ பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றதை பாருங்கள். என் கை நான் எப்படி வச்சு தள்ளி விடுறேன்னு பாருங்கள். ஏன்னா எந்த ரிங்கிள்ஸும் வரக்கூடாது. அந்த பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்ட்டு இப்படி தள்ளி விடணும். அதாவது லைனிங் கிளாத்தில் எந்த ரிங்கிள்ஸும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வளையும் போது கை பாருங்கள் எப்படி வைக்கிறேன்ட்டு தள்ளி விடணும். அழகாக டேர்னிங்லலாம் அதாவது ஓரமாகவே தைக்கினங்க. ஒரு 0.2 இன்ச்சஸ் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணணும். அந்த லைனிங் கிளாத்து எப்படி இருக்குதோ அதே அளவில் நீங்கள் அது மேலே ஸ்டிச் போடுங்க. கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும் ஸ்டிச்சு. அவ்வளோதாங்க, ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. சென்டரில் ஒரு கர்வ் வருது இல்லையா, ஒரு வளைவு வருது இல்லையா, அங்கே மட்டும் கொஞ்சம் உள்ளே கட் பண்ணிவிட்டு மற்றபடி எல்லா இதையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ அங்கங்கே நாச், அதாவது கட் பண்ணி விடுங்க. ஸ்டிச் மேலே படாமல் கட் பண்ணி விடுங்க. இது எதுக்கு பண்ணுறோன்னா, நீங்கள் இப்போ திருப்ப போகிறோம். நம்ம லைனிங் கிளாத்து திருப்பும் போது அது கரெக்டாக அந்த ஷேப்பை காண்பிக்கும். அதுக்கு தான் நம்ம இதை கட் பண்ணி விடுறோம். அப்படி இல்லைனா அந்த ஷேப் வராது. நம்ம எப்படி கட் பண்ணமோ அந்த ஷேப் வரும். பாருங்கள், திருப்பி விடணும். திருப்பியாச்சு. அது மேலே ஒரு ஸ்டிச் போடுங்க. அது மேலேயே ஒரு ஸ்டிச் போடுங்க, திரும்பின மேலேயே. இப்போது ப்ளவுஸோட நல்ல பக்கத்து மேலே தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க. ரைட் சைட். அவ்வளோதாங்க. லைனிங் கிளாத்தை மட்டும்தாங்க திருப்புறீங்க, மெயின் ஃபேப்ரிக் இல்லை. இப்போ பாருங்கள், நல்ல ஷேப் வந்திருக்குதுங்களா. இப்போது திருப்பியாச்சுல. இப்போ பின் பக்கமாக தைக்கணும். லைனிங் கிளாத் இருக்குதுங்க. இப்போ இதுவும் அந்த ஆம் ஹோல் சைடு வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கும் பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணாமல் எதையும் ஸ்டிச் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் எப்படி தைக்கிறீங்களோ அப்படியே அழகாக வரும். அதுவும் பிக்னஸ் கண்டிப்பாக நீங்கள் நானே பின் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவேன். பாருங்கள், அழகாக தள்ளி விடுங்க. அப்படி ரிங்கிள்ஸ் இருக்கக்கூடாதுங்க. அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அயர்ன் பண்ணிவிடுங்க. அயர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட் ஆகுதுன்னு. அதனால் கரெக்டாக நம்ம எதுக்கு இதை விடுறோன்னா உங்களுக்காக தான் நான் விட்டுருக்கேன். அப்போ தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஏதோ தப்பு, ஏதோ சம் ராங் வந்துச்சுனாக்கா அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த கிளாத்து. பாருங்கள், நல்லா பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். இந்த சைடு ஆம் ஹோலில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மிஷின் நேம் உஷா ஜெனும். சின்ன மிஷின் இல்லை, பெரிய மிஷின் இல்லை, மீடியம் சைஸ். அவ்வளோதாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ பேக் பார்ட்னுடைய ஹைட் எவ்வளோன்னு பாருங்கள். 14 தானே நம்ம பார்த்தோம். எக்ஸ்ட்ரா வந்து 15.5 விட்டுருக்கோம் இல்லைங்களா. அதனால் 14 கரெக்டாக வர வரையும் நம்ம மார்க் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா 15ன்னு. அதனால் 14 கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. கடைசியாக தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது ரஃப்பாக மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை கடைசியாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஏங்க ஃப்ரண்ட்டு ஸ்டைலு ஸ்டிச் பண்ண பிறகு தான்
நம்ம பேக் பார்ட்டை வந்து அதுக்கு ஈக்குவலாக அளவு பார்த்துட்டு மடித்து தைக்க போகிறோம். மார்க் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். இது லெஃப்ட் சைடுங்க, ஃப்ரண்ட்டு. இதையும் பின் பண்ணிவிடுங்க நல்லா. இது வந்து ராங் சைடில் ஃபேப்ரிக் ராங் சைடு இருக்கணும். அதுக்கு மேலே இதை லே பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இது அப்படியே தான் நம்ம திருப்ப போகிறதில்ல, இதை அப்படியே தான் நம்ம தைக்க போகிறோம். அதனால் ராங் சைடு தான் நம்ம இப்போ தைச்சுன்னுக்குறோம். அந்த சைடு வந்து ரைட் சைடு திருப்பினா தாங்க ரைட் சைடு மேலே வச்சு தைக்கணும். இப்போது ஹார்ம் ஹோல் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். பின் பண்ணாமல் தைக்கக்கூடாதுங்க, பின் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதாங்க. இப்போது எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம டக் பிடிக்கணும். 3 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை டக் பிடிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் போட்டதுனால கொஞ்சம் அந்த மார்க் வந்து தள்ளி இருக்கலாம். அதனால் இப்போ வந்து நீங்கள் 1 இன்ச் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த 2 சைடும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி மடித்து தைங்க. எட்ஜு வந்து ஈக்குவலாக இருக்கணும், முன்ன பின்ன இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் மடிக்கும் போது 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும். அந்த கிளாத்து அந்த மாதிரி ஈக்குவலாக இருந்து தைக்கணும். அவ்வளோதாங்க, எல்லாம் தைச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஷேப் வந்து கரெக்டாக வந்துருக்குங்களா, கப் ஷேப் வந்து கரெக்டாக வந்துருக்குது. இப்போ அடுத்தது இந்த சைடு ரைட் சைடு அதே மாதிரி பின் பண்ணி அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். பாருங்கள், இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு ரெண்டுத்தையும். இப்போது ஸ்லீவை ஸ்டிச் பண்ணிடலாங்க. ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்து மேலே லைனிங் கிளாத் லே பண்ணிவிட்டு இப்போ எட்ஜு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாங்க. எட்ஜு நல்லா ரிங்கிள்ஸ் இல்லாமல் அயன் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்லீவை நல்லா கேர்ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அதில் தான் நிறைய சுருக்கம் வரும். அதனால் பார்த்து ஸ்டிச் பண்ணணும். இந்த பக்கம் திருப்பிட்டு அது மேலேயே ஒரு ஸ்டிச் போடுங்க. எப்படி பேக் பார்ட்டை நம்ம திருப்பி ஒரு படிமான தையல் போட்டோம், அதே மாதிரி இதையும் அது மேலே ஸ்டிச் போடணும். இப்போ நீங்கள் தைக்கிறது வந்து ஃபேப்ரிக் வந்து நல்ல பக்கத்து மேலே தைக்கிறோம். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா கிளாத்தை இருக்குது இல்லைங்களா, அது மேலே பின்னாடி திருப்பி பின் பண்ணுங்கள். எட்ஜ் எல்லாம் பின் பண்ணிவிடுங்க, டர்னிங் எல்லாம் பின் பண்ணுங்கள். நல்லா இப்படி கையில் வச்சு பாருங்கள், எதனா ரிங்கிள்ஸ் வருதான்னு பாருங்கள். இப்போது ஸ்டிச் பண்ணுங்கள். அது ஓரமாகவே ஸ்டிச் பண்ணுங்கள், இழுத்து பிடிங்க. இந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் நல்லா கரெக்டாக இழுத்து பிடிச்சி தைக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, லூஸ் விட்டுட்டிங்கன்னா கூட ரிங்கிள்ஸ் வந்துடும். அதனால் நல்லா இழுத்து பிடிச்சி தைக்கணும். எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. முதல்ல எட்ஜை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின் பக்கம் திருப்பி தைங்க. நல்ல பக்கத்துக்கு மேலே வந்து லைனிங் கிளாத் லே பண்ணோம். இப்போ பாருங்கள், ரெண்டுத்தையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. தனித்தனியாக ஸ்டிச் பண்ணுறது காமிக்கிறேன், ரொம்ப லேட் ஆகிடும். அதுக்காக தான் ஒன்று ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அந்த கர்வ் வர மாதிரி. அடுத்தது ஃப்ரண்ட் சைடு, அதாவது பெல்ட்டு தைக்கணுங்க, பட்டி தைக்கணும். அந்த ப்ளவுஸ் மேலே பட்டி அப்படியே அப்படி திருப்பி வைங்க. திருப்பி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். 2 எட்ஜஸும் கரெக்டாக இருக்கணும். திருப்பி பாருங்கள், 2 எட்ஜஸும் திருப்பும் போது நல்லா நீளமாக கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அன்ஈவனாக வந்துச்சுனாக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிட்டு படிமான தையல்னு ஒன்று போடணும். ஸ்டிச் பண்ண மேலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போது
நம்ம டக் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த அந்த டக் பிடிக்கிற இடத்த வந்து மடித்து உள்ளே மடிக்கணும். மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ப்ளவுஸ் எடுத்து பாருங்கள், அதில் எப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போது நான் ஸ்டிச் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஷோல்டரை ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ரெண்டு முறை ஸ்டிச் பண்ணணும். ஷோல்டரை 2 ஸ்டிச் போடணும். அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், பின்பக்கம் திருப்பியாச்சு. இப்போ பட்டியை அளவு பாருங்கள், கரெக்டாக 14 வரும்போது மடித்து தேய்ங்க. எவ்வளோ அளவு எடுத்தோமோ அந்த அளவு இருக்கணும் கரெக்டாக. இது கொஞ்சம் பிடிச்சி தைக்கிறதுனால கொஞ்சம் அளவு மாறி இருக்கலாம். 13.5 எல்லாம் 14 வரும். பார்த்து தைங்க. இதை பார்த்து தான் நம்ம பேக் சைடும் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க வேண்டி வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஊக் பட்டியும், அதாவது கொக்கி பட்டியும் ஊக் பட்டியும் 2 இருக்குதுங்க. ஐஸ் பட்டின்னு சொல்லுவாங்க. இது 3 mm. அந்த லென்த்து வந்து இன்னொன்று வந்து 2.5. லென்த்து வந்து 9 அல்ல 8, கொஞ்சம் ஜாஸ்தியாக வேடுங்க. மடித்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 வந்து ஒரு லைனிங் கிளாத் வந்து மெயின் ஃபேப்ரிக் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அதாவது ஓப்பன் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரண்ட் ஓப்பனில் மேலே, அதாவது ப்ளவுஸ் மேலே வச்சு தைக்கிறது தான் ஊக்பட்டி. பாருங்கள், ப்ளவுஸ் மேலே லே பண்ணிவிட்டு இந்த மாதிரி எப்படி நான் வச்சுருக்கேன், லைனிங் கிளாத் மேலே வரணும், மெயின் ஃபேப்ரிக் கீழே வரணும், ப்ளவுஸ் மேலே தைக்கணும். கொக்கி பட்டி வந்து ப்ளவுஸ் அடியில் தைக்கணும். அதுதான் இதுக்கு வித்தியாசம். எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு மடித்து வச்சுருங்க. அந்த ப்ளவுஸ்க்கு ஈக்குவலாக மடித்து தைங்க. இப்போ திருப்பிட்டு படிமானம் தையல் போடுங்க. இங்கே பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்ட்டு. அது மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த உள்ளே மடித்து தைக்கிறேன் இல்லைங்களா, ப்ளவுஸுக்கு வெளியே வரக்கூடாது, ப்ளவுஸ்க்கு உள்ளவே அடங்கியிருக்கணும். பாருங்கள், ப்ளவுஸுக்கு வெளியில் வராது, ப்ளவுஸ்க்கு உள்ளே தான் மடித்து தைக்கணும். அவ்வளோதாங்க, ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இது வந்து ஊக்பட்டி. பாருங்கள், ப்ளவுஸுக்கு பின்பக்கம் நம்ம தைக்கிறோம். இது தலைக்கீழே இப்படி திருப்பி தைக்கிறேன், அதனால் உங்களுக்கு ப்ளவுஸ்க்கு பின்பக்கம் தைக்கணும். இது வந்து கொக்கி பட்டி, அதாவது ஐஸ் பட்டின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து மடித்து தைங்க. பின்னாடி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி படிமான தையல் போடணும். அப்புறம் இன்னொரு ஸ்டிச் போடுங்க அது மேலேயே. இப்போ தைச்சிங்களா, அது அந்த ஈக்குவலாக மடித்து தைக்கணும். அந்த ஸ்டிச் மேலே இந்த ஸ்டிச் வரணும். இது உள்ளே வரக்கூடாது, அது மேலே இது பாருங்கள், மேலேயே தைக்கணும். அந்த ஸ்டிச்சினுடைய எட்ஜில் தைக்கணும். இது எக்ஸ்ட்ரா கிளாத் வரும். அவ்வளோதாங்க. இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. ஸோ இதையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஸ்லீவை தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்லீவை ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. ஸ்லீவ் வந்து பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த கர்வ் இருக்கிற பக்கம் ஃப்ரண்ட் சைடு அப்படியே பாருங்கள். இப்போ அப்படியே திருப்பி போடுங்க. கர்வ் இருக்கிற பக்கம் அப்படியே டர்ன் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, ஜாயிண்ட், ஷோல்டர் ஜாயிண்ட்டும் இந்த ஸ்லீவ்னுடைய சென்டர் பார்ட் நம்ம நாச்சு கொடுத்துருக்குறீங்களா, சென்டர் பார்ட், அதையும் பின் பண்ணிவிடுங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டுமே சேமாக அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகணும். ஷோல்டர் ஜாயிண்ட்டும் சென்டர் ஆஃப் த ஸ்லீவ். இப்போ ஸ்டிச் பண்ணிடலாங்க. கொஞ்சம் கிளாத் விட்டு தைங்க. ரொம்ப ஒட்டி தைக்க வேணாம், கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு தைங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்லீவில் தைக்கும் போது இந்த ஸ்லீவை தான் நீங்கள் இழுத்து பிடிச்சி தைக்கணும் மொழிய, அந்த பக்கம் ஆம் ஹோலில் நீங்கள் அந்த பாடியை ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச்சு இழுத்து தைக்கக்கூடாது. பாருங்கள், லைனிங் கிளாத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறீங்களா, ஸ்லீவ்னுடைய லைனிங் கிளாத் இருக்குங்களா, அதை தான் இழுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதாங்க.
அடுத்து இந்த ஸ்லீவையும் நெக்ஸ்ட்டு ரைட் சைடையும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அந்த கர்வ் இருக்கிற பக்கம் ஃப்ரண்ட்டில் வரணும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பாருங்கள், ப்ளவுஸ்னுடைய நல்ல பக்கமும் இந்த சைடு வந்து லைனிங் கிளாத்தும் இருக்கிற மாதிரி காண்பிச்சேன் தெரியுங்களா? இந்த ஜாயிண்ட் வந்து ஒரு பின் குத்திடுங்க. பின் குத்திட்ட பிறகு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஷோல்டர்னுடைய சென்டர் அந்த ஜாயிண்ட்டும் ஸ்லீவ்னுடைய சென்டர் பார்ட்டும் ஒரு பின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ 2 ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ லெவல் பாருங்கள், ஃப்ரண்ட் வந்து எவ்வளோ லெவலில் இருக்குது, என்ன இப்போ 14 13.5 இருக்குது. அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க பின்னாடி. இப்போ நம்ம அதை ஸ்டிச் பண்ணிடலாம். பேக்கை ஃப்ரண்ட்டை வச்சு தாங்க பேக்கை நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து சைடில் நம்ம ஒரு டக் பிடிப்போம் இல்லைங்களா, பின்னாடி பேக்கில், அதை இப்போ நம்ம டக் பிடிச்சிடலாம். சென்டர் பார்ட்டில் தான் அது வரும். ப்ளவுஸ்னுடைய 2 பக்கமும் டக் பிடிச்சிடுங்க. ஷோல்டருடைய சென்டர் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஒரு 3 inches தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து நம்ம மடித்து தைச்சிடலாங்க. பேக்கு வந்து மடித்து தைக்கலாங்க. இப்போது ஃப்ரண்ட்டு எந்த அளவில் இருக்குதோ 14 13.5 அதே அளவும் பேக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், 2 மடிப்பு மடிச்சுட்டு அந்த லைன் வர்ற இடத்துல ஸ்டிச் வரணும். இப்போ பாருங்கள், 2 ஈக்குவலாக இருக்குது. இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து சைடை வந்து ஜாயின் பண்ணணும். சைடை ஜாயின் பண்ணிட்டா ஃபினிஷ். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இது வந்து எப்படி ஜாயின் பண்ணோன்னா, நம்ம ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா, அளவு ப்ளவுஸ், அதை வச்சு 3 மார்க் பண்ணோம். ஆக்சுவலாக ஸ்லீவில் வந்து ஸ்லீவோட வித்து, ஸ்லீவோட ஹைட்டு, அப்புறம் ஆம்ஹோல் கிட்ட நம்ம செஸ்ட்டும் ஆம்ஹோலும் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, 9 inches சொன்னேன்னா அதையும் ஆம்ஹோலும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 9 வரும் பாருங்கள், 9. அதே மாதிரி செஸ்ட். அது அடுத்தது ஹிப்பு, அதாவது வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, 9. எல்லாத்தையும் 4த்தையும் மார்க் பண்ணுங்க. ஸ்லீவ்னுடைய வித்து, ஹைட்டு, அப்புறம் செஸ்ட்டு, அப்புறம் வேஸ்ட், அதாவது ஹிப்பு. இப்போ அது ஆம்ஹோல் வந்து 9 வந்தால் ஹிப் வந்து 8 வரும் கீழே. அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கரெக்டாக, எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு பிறகு தான் அங்கே ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் அளவு ப்ளவுஸை அதுலேயே நீங்கள் செக் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்குதான்ட்டு. அதே மாதிரி பேக் ஃப்ரண்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்களா, அதே மாதிரி பேக் சைடு ஆஃப் தி ப்ளவுஸ் டர்ன் பண்ணின்னு அதுவும் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். 2த்தையும் கரெக்டாக, ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக இருக்கணும். ஆம்ஹோல் 9னா ஃப்ரண்ட்லேயே 9 இருக்கணும், பேக்லேயே 9 இருக்கணும். அது மாதிரி கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை நீங்கள் தப்பாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிட் ஆகாது, நம்ம போடும்போது கரெக்டாக இருக்காது. அதனால் எல்லாத்தையுமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். 2 ஸ்டிச் கொடுங்க சைடில். மெயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு 3 ஸ்டிச்சு. எதுக்கு 3 ஸ்டிச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோன்னா, சப்போஸ் பிரிக்கணும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு ப்ளவுஸ்னாக்கா, கொஞ்சம் பிரிக்கிறதுக்காக, அதை லூஸ் பண்ணுறதுக்காக நம்ம 3 ஸ்டிச் கொடுக்குறோம். தைச்ச பிறகு காண்பிக்கிற பாருங்க. இப்போ வந்து தைச்சி முடிச்சாச்சு 2 பக்கமும். இப்போ வந்து நெக்குக்கு, அதாவது ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து கிளாத் எடுத்துகிட்டு, அதாவது எம்மிங்க்கு கிராஸ் கட் கிளாத் கொடுத்து தைக்கணுங்க. பண்ணுறதுக்கு எம்மிங்க்கு நம்ம வந்து லைனிங் கிளாத் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிட்டு அதை அப்படியே திருப்பி பண்ணிடணுங்க. மேலேயே, அதாவது நல்ல பக்கத்து மேலே வச்சுட்டு அடியில் வந்து லைனிங் கிளாத் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், பண்ணியாச்சு. பாருங்கள், நல்ல
அழகாக ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு நம்ம செக் பண்ணுங்க. பாருங்கள், இது கூட எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜாயிண்ட், அப்புறமா பெல்ட், அதாவது பட்டியும் 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கணும். பின்பக்கம் பாருங்கள், பேக் சைட் நெக் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. நெக்கும் அதே மாதிரி கையும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் இருக்குது இல்லைங்களா ப்ளவுஸு, அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் லூஸாக தைக்கணும்னு சொன்னாங்க, அதனால் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே இருக்கும். அவ்வளோதாங்க, ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இன்ச் டேப் வச்சு ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஃபுல் சுற்றளவு வந்து 31.2 இருக்குதுங்க, அதாவது ஹிப் சைஸில். இப்போ வந்து ப்ளவுஸுனுடைய அது ஸ்லீவை பாருங்கள், 3 ஸ்டிச் போட்டிருக்கேன். நீங்கள் ஓவரில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மடித்து தைச்சிருக்கேன். இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க, அளவு ப்ளவுஸை வச்சுன்னு செக் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.